ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர்இ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா வாசல்லாம் பெருக்கிட்டு தண்ணிலாம் தெளிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோலமும் போட்டாச்சு. சரி ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு பால் கொதிக்க வச்சுட்டு நல்லா இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டு ஒரு டீயும் போட்டுட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா போண்டாவும் சாஸும் வச்சு நானும் என் ஹஸ்பண்ட் எங்கள் அத்தை எல்லாருமே சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. சரி டீ குடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து காய போட்டிருந்த துணியெலாம் காஞ்சிருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நைட் டின்னர் செய்யலாம் சொல்லிட்டு போனோம். இன்றைக்கி வந்து டின்னர் பார்த்திங்கன்னா பூரி, மசால் வடை, அதுக்கப்புறம் தோசை, கார சட்னி. இது தான். பூரியும் வடையும் வந்து எங்கள் அத்தை தான் செய்கிறாங்க. ஆல்ரெடி நாங்கள் மாவுலாம் பிசைஞ்சு ரெடியாக வச்சுருந்தோம். இப்போ அதை திரட்டி மட்டும் வச்சுக்கலாம். மாவு திரட்டிட்டாங்க. ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு அது கூட எண்ணெய் ஊற்றிட்டு வடையை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பூரி அதே எண்ணெயில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கார சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 தக்காளி, 4 வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதில் பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் வறுந்துருச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகா போட்டு வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா வதங்கிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். அது கூடவே தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பும் கொடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி அதில் சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டு சட்னியில் ஊற்றிக்கலாம். தாளிச்சாச்சு. இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி. இந்த சைடு பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்கோம். தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை மாவு ஊற்றிக்கலாம். தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். எல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எங்கள் அத்தைக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.